அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஸைன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு மெயின் ஹெடிங்காக குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்புக்கு கீழே தான் நான் 2 கேள்வியை தெரிவு செஞ்சிருக்கேன். அதில் முதலாவது கேள்வி, பிள்ளை வளர்ப்புல நிறைய பேரண்ட்ஸ் இடர்படுற ஒரு விஷயம்தான், குழந்தைகளை நாங்கள் அடிக்கலாமா, அவங்க பிழை செய்கிற நேரம் நாங்கள் அடித்து அவங்கள திருத்தலாமா என்ற கேள்வி. பொதுவாக இந்த பிள்ளைகளை அடிச்சு வளர்க்குறாக்கள் சொல்ற நியாயப்பாடுகள் தான், எங்கட பேரண்ட்ஸ் எங்களை அடிச்சு தானே வளர்த்தேன், நாங்க நல்லா தானே இருக்கிறோம், ஸோ எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க அந்த வழிகாட்டலினோட அடிச்சு வளர்த்தா, அடிச்சு விஷயத்த கற்பித்தா அந்த பிள்ளை தொடர்ந்து அந்த விஷயத்த செய்யாது, மாற்றம் வரும் அப்படின்ற வாதம் தான் அவங்களுக்குரியது. உதாரணமா நான் பார்ப்போம், இப்ப எங்கட பேரண்ட்ஸ் அடிச்சு வளர்த்தேன்னு சொன்னா நாங்க நல்லாக்களா இருக்கிறோமா, இந்த சமூகத்துல நல்ல விடயங்களை செஞ்சு நல்ல விடயங்களுக்காக நிக்கிற ஆட்களாக நாங்க இருக்கிறோமா என்றதை கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்க்கணும். அடிச்சு வளர்க்கப்பட்ட, அதாவது நாங்க எங்கட சமூகம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், நாங்க நல்லா இருக்கிறோமா, நாங்க பெர்ஃபெக்டான்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு கொஸ்டினபிளான விஷயம், அப்படித்தானே? அப்ப அப்படி பாக்குற நேரம் நாங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்டா, அடுத்தாக்களோட குறைய தேடி அதை அவசரமா திருத்த முற்படுற ஒரு சமூகமா தான் நாங்க இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் குறைகளை தேடி அந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிற ஒரு சமூகமா தான் நாங்க இருக்கோம். அப்ப குற்றங்கள் நடக்காம பெர்ஃபெக்டான ஒரு சமூகமாக நாங்க இருக்கிறோமா? இல்ல. ஆனா நாங்க அடிச்சு வளர்க்கப்பட்ட ஒரு சமூகமா தான் காணப்படுறோம். அப்படி அடிச்சு வளர்க்கப்பட்ட சமூகம் பெர்ஃபெக்டாக இருந்தால், அவங்க மூலமாக எந்த தவறும் நடக்காட்டி நாங்க அடிச்சு வளர்க்கிற அந்த வழிமுறை சரி என்று வாதிடலாம். ஆனா அப்படி இல்லை தானே. அப்ப எங்களுக்கு அதுதான் அந்த வழிமுறை சரி என்ற அந்த வாதத்தின் கீழே வர முடியாது. அதான் ஓப்பனாவே அதான் விஷயம். பிள்ளைகளை அடிக்கிறதால என்ன நடக்குது? உண்மையா நீங்க அவங்கள பிசிக்கலா அபியூஸ் பண்றீங்க. நீங்க கையாலேயோ அப்படி இல்லாட்டி ஒரு பெரம்போடு எடுத்துட்டு அடிக்கிறதால எப்படியோ அவங்களுக்கான ஒரு உடம்புக்கு ஒரு வலியை தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர, அந்த பிழைய திருத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஜஸ்ட் ஒரு பிசிக்கலி அபியூஸ் பண்ற ஒரு வேலை தான் அங்க நடக்குது. அடிச்சு, அதாவது பிசிக்கலி ஒரு வழியை கொடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு மிருகங்கள் இல்லை எங்கட பிள்ளைகளை. மிருகங்களை தான் நாங்க அடிச்சு அப்படி அந்த மாதிரி விஷயங்களை ட்ரெயின் பண்ணுவோம். பட் பிள்ளைகள் என்ற நேரம் அவங்க அன்பு, பாசம், கருணை, அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனுக்கு கீழே இருக்கிறார்கள் தான் பிள்ளைகள். அவங்களுக்கு நாங்க அடிப்பதாலே, அவங்களுக்கு பிசிக்கலி ஒரு வேதனை ஏற்படுத்துறதாலே அவங்கள வழிப்படுத்துறன்றது இயலாத காரியம். ஏன்னா அவங்களோட உலகம் வேற. அந்த உலகத்தை நாங்க சரியாக புரிதல் இல்லைன்ற காரணத்தால தான் அடிச்சு திருத்த நாங்க முற்படுறோம். முதல்ல அவங்களோட உலகம் எது, அவங்களுக்கு